மே 4ஆம் தேதி வரை காவலர்களுக்கு விடுமுறை இல்லை என்று டிஜிபி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர் வணக்கம். மே 4ஆம் தேதி வரை காவலர்களுக்கு விடுமுறை இல்லை என்று டிஜிபி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். என்னென்ன தெரிவித்திருக்கிறார்? மேலும் முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். 2026ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. இந்த எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கிறது. எனவே சூழ்நிலை முக்கியத்துவம் மற்றும் போலீசாரின் தேவைகளை கருத்தில் கொண்டு மது உத்தரவு வருவதை எந்த ஒரு அதிகாரியும் அல்லது காவலரும் எவ்வித விதத்தும் எடுக்கக்கூடாது என்று தமிழக டிஜிபி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவு தற்போது எல்லா காவல் நிலையங்களுக்கும் மட்டுமல்லாமல் எல்லா காவல்துறை உயிரிழப்புக்கும் கிடைக்கிறது. தங்கள் விடுப்புகளை நீட்டிக்க கூடாது, எனினும் மகப்பீடு விடுப்பு, குழந்தை பராமரிப்பு விடுப்பு, கல்வி விடுப்பு மற்றும் முறையான செயல்களுக்காக மருத்துவ விடுப்பு ஆகியவற்றில் இருப்பவர்களுக்கு மட்டும் இதனிலிருந்து விளக்கு அளிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த உத்தரவையே களப்பணிகள் மற்றும் சிறப்பு பிரிவுகளுக்கு பணிபுரியும் அனைத்து மற்றும் காவலர்களுக்கு பொருந்தும் என்றும் தமிழக டிஜிபி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த வாக்கு நிலையங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2000 போலீசார் பாதுகாப்பு வெளியிட்டதாகவும் அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இந்த தேர்தல் பாதுகாப்பிலும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மே 4ஆம் தேதி வரை காவலர்களுக்கு விடுமுறை இல்லை என்று டிஜிபி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர் வணக்கம். மே 4ஆம் தேதி வரை காவலர்களுக்கு விடுமுறை இல்லை என்று டிஜிபி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். என்னென்ன தெரிவித்திருக்கிறார்? மேலும் முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். 2026ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. இந்த எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கிறது. எனவே சூழ்நிலை முக்கியத்துவம் மற்றும் போலீசாரின் தேவைகளை கருத்தில் கொண்டு மது உத்தரவு வருவதை எந்த ஒரு அதிகாரியும் அல்லது காவலரும் எவ்வித விதத்தும் எடுக்கக்கூடாது என்று தமிழக டிஜிபி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவு தற்போது எல்லா காவல் நிலையங்களுக்கும் மட்டுமல்லாமல் எல்லா காவல்துறை உயிரிழப்புக்கும் கிடைக்கிறது. தங்கள் விடுப்புகளை நீட்டிக்க கூடாது, எனினும் மகப்பீடு விடுப்பு, குழந்தை பராமரிப்பு விடுப்பு, கல்வி விடுப்பு மற்றும் முறையான செயல்களுக்காக மருத்துவ விடுப்பு ஆகியவற்றில் இருப்பவர்களுக்கு மட்டும் இதனிலிருந்து விளக்கு அளிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த உத்தரவையே களப்பணிகள் மற்றும் சிறப்பு பிரிவுகளுக்கு பணிபுரியும் அனைத்து மற்றும் காவலர்களுக்கு பொருந்தும் என்றும் தமிழக டிஜிபி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த வாக்கு நிலையங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2000 போலீசார் பாதுகாப்பு வெளியிட்டதாகவும் அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இந்த தேர்தல் பாதுகாப்பிலும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.